கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது 1 யோவான் 1:7 வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். இதை வைத்துதான் நம்ம கர்த்தரிடத்துல விசுவாசத்தோட சேர்ந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. நல்லது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லுவோமானால், துணிகரமான பாவங்கள்ல இருந்து விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? நீங்க ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகல. நான் மன்னிப்பு வாங்கிட்டேன், ஆனா துணிகரமான பாவத்திலிருந்து எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல அப்படின்னா ரெண்டும் கான்ட்ராடிக்ட் ஆகுது பாத்தீங்களா? அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போய் மன்னிப்பை கர்த்தரிடத்துல இருந்து எடுத்துக்கிறேனே தவிர அவர் இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா, கர்த்தர் அந்த மன்னிப்பை கொடுத்தா அதுக்கு இலவசமா கிஃப்டா பாவத்திலிருந்து விடுதலையும் சேர்ந்து கொடுப்பாரு, அதை மேற்கொள்கிற வல்லமையும் சேர்ந்து கொடுப்பார். ஆனா இன்னைக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, ஆனா பாவத்தை மேற்கொள்கிற வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்னா, நாம மன்னிப்பை எடுத்துக்கிறோம்னு அர்த்தம், அவர் கொடுக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேனே, பேதுரு என்ன செய்யறாரு? ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஜனங்களுடைய தலைகள்ல கைகளை வைக்கிறார். அப்ப ஆவியானவர் அங்க வர்றார். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு? இது நல்லா இருக்கப்பா, இந்த வித்தை, இதை காசு கொடுத்து இந்த வரத்தை வாங்கிடலாமே அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப அவர் போய் அதை கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, என்னையா இப்படி போய் யோசிச்சிட்ட, நீ தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட போய் உன் பாவத்துக்காக வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் அதை உனக்கு மன்னிப்பார். இங்க 2 காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, எப்பா நீ பாவம் செஞ்சுட்ட, ஆனா அதனால அப்படியே நின்றாத, நீ கர்த்தரிடத்துல போய் வேண்டிக்கொள். ஏன்னு சொன்னா வாக்குத்தத்தம் இருக்குப்பா, நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வரும் பொழுது அவர் உனக்கு மன்னிப்பார். அவர் ரத்தம் அதை மன்னிக்கக்கூடிய வல்லமை இருக்கு, அது மேல விசுவாசம் வச்சு அவரிடத்துல வேண்டிக்கொள் அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? விசுவாசத்தோட நீ அவரிடத்துல போ, ஆனா அவர் ஒருவேளை மன்னிக்கிறாரோ மன்னிக்கலையோங்கிறது அவர் கரத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மன்னிப்பை நாம எடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். அப்ப அப்படி கொடுக்கிறார் அப்படின்னா நமக்கு என்னென்ன அடையாளங்கள் தெரியும்? சிம்பிள், 3 காரியம். ஒண்ணு சுத்த மனசாட்சியை கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் எவ்வளவோ பாவங்கள் நான் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிச்சுட்டார் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவான் மாதிரியும், இது வரைக்கும் வாழ்க்கையில தப்பே செய்யாத மாதிரியும் ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்பர் 2 என்னன்னா, தகுதியே இல்லை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு, பேசுகிறதுக்கு, அவரை பற்றி நான் பிறர்கிட்ட ஷேர் பண்றதுக்கு, அவருடைய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இருதயத்தை அவர் பார்த்து சொல்லுவார், நீ தகுதி உள்ளவன்பா, உன்னை விட இந்த வேலையை சிறந்ததா யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இருதயத்தை உங்களுக்கு தருவார். 3வது தான் ரொம்ப முக்கியம். என்ன? பாவத்துக்கு விரோதமாய் போராடத்தக்கதான வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டெம்டேஷன்லாம் டக்குன்னு விழுந்துட்டு இருந்த நீங்க ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு டெம்டேஷன் வந்தாலும் அதை ஈஸியா கர்த்தருடைய நாமத்தினால ஹேண்டில் பண்றதுக்கான வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். அது சுயமா செய்யறது இல்ல, கர்த்தருடைய வல்லமை உங்களை செய்ய வைக்கும். இந்த 3 காரியம் தான் நீங்க கர்த்தரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்று விட்டீர்கள் என்பதற்கு அடையாளம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, விசுவாசங்கிறது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்புறதில்லை. எது? இயேசு என் பாவங்களை, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்கின்ற வாக்கு தத்தத்தை நம்புகிறதில்லை. விசுவாசம்ங்கிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று நம்பி கர்த்தரிடத்தில் போகிறது. அப்படி கர்த்தரிடத்துல போகும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுப்பார். அப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறீங்களா? இல்ல ஏதோ கிருபை இருக்கு விசுவாசத்துல போறோம்னு சொல்லிட்டு ஆண்டவரே இந்த மன்னிப்பை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? அப்படி இருந்தோம்னா இந்த 3 காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படாது. பிசாசு அதனாலதான் ரொம்ப தந்திரமா சுத்த மனசாட்சியை நீயே கொண்டு வா அப்படின்னு சொல்றான். 2வது, நீ தகுதியுள்ளவன் சொல்றான். 3வது, உனக்கு பாவத்தை மேற்கொள்றதுக்கான ரியல் பவர் உள்ள இல்லை, ஆனா உனக்கு அந்த வல்லமை இருக்குன்னு விசுவாசி. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவரிடத்துல போகிறதுக்கு தான் விசுவாசமே தேவையே தவிர அவரிடத்திலிருந்து அதனுடைய பலனை பெறுகிறதுக்கு விசுவாசம் இல்லை, அவரே அதை கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க ஒரு வேளை உங்க பாவங்கள்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், பாவ மன்னிப்புக்கு பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையும் இருக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, கர்த்தாவே அந்த ஜென்யூனான ஃபர்கிவ்னஸ் எனக்கு கொடுங்க, ஜென்யூனான ரிப்பென்டன்ஸ் எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ரியல் பவர் உங்க லைஃப்ல ஆக்ட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. I'll save another video until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.